இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசனில் இருக்கிற 1 மார்க் வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் கொஷின் வந்து தரவாக வந்து ரீட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதா? ஸோ இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இந்த -q + q வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகாமல் ஸோ இந்த B1 B2ன்னு இருக்குது பார்த்தியா? ஸோ இதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பி ஆப்ஷன் வந்து எழுதிக்கோங்க. ஸோ பி ஆப்ஷன் தான் B1 and B2 ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஷினை வந்து பாருங்கள். ஸோ செகண்ட் கொஷின் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடியூசர்ஸுங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இன்ஃபைனைட் பிளேன் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இன்ஃபைனைட் பிளேனுங்கிற வார்த்தை நம்மளுக்கு அடிக்கடி 1 மார்க்கில் வரும். அப்படி இன்னொரு கொஷினில் போலரைஸ்டு பிளேன்னு வரும். ஸோ அப்போ நீங்கள் இந்த இன்ஃபைனைட் பிளேனுங்கிறத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிளேன்னா உங்களுக்கு தெரியும், அது முக்கியமானது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம். அப்போ செகண்டுக்கான ஆன்சர் வந்து சி, யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன். ஸோ அதுதான் வந்து செகண்ட் ஒன்றுக்கான ஆன்சர். ஸோ தேர்ட் கொஷின் பாருங்கள். ஸோ இந்த தேர்ட் கொஷின் வந்து நீங்கள் தரவாக ரீட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கொஷின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Q1/Q2ன்னு இருக்கும். ஸோ அப்போ வர ஆன்சரும் ஃபஸ்ட்டு 1ல் வரணும், அது டிவைடில் இருக்கிறத வந்து 2ல் வரணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கணும். ஸோ அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துங்கிற ஆன்சரில் ஸோ டி ஆன்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 1 இருக்குது, டிவைடில் 2 இருக்குது. அப்போ 11/25 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா 11th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் 12th படிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, 2 ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதிருங்க. ஸோ நீங்கள் கொஸ்டின்லேயே பார்த்துக்கோங்க, Q1னா ஃபஸ்ட்டு 11 /Q2னா 25 அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சு எழுதிக்கோங்க. ஸோ ஃபோர்த் கொஷினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் கொஷினுக்கான ஆன்சர் அந்த கொஷின்லேயே வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் கொஷினை வந்து ரீட் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா 8 நியூட்டன் மீட்டர்னு இருக்கும். ஸோ அப்போ 8 நியூட்டன் மீட்டர்னால் ஸோ ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா 8ல் வரதை நீங்கள் மார்க் பண்ணணும். அப்போ ஃபோர்த் ஒன்றுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 8 மீட்டர் கூலும்னு இருக்கா? ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர். ஃபிஃப்த் கொஷினுக்கான ஆன்சர் வந்து இந்த டயக்ராமை வச்சு நீங்கள் ஆன்சர் எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த டயக்ராமில் வந்து எந்தெந்த சர்க்கிள் மாதிரி இருக்குது பார்த்தியா, அது சின்னதாக இருக்குது, எந்த சர்க்கிள் வந்து இருக்கிறதுலே பெருசாக இருக்கோ ஸோ அதை வந்து நம்ம எழுதுனா போதும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிங்கிற சர்க்கிள் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. அது டயக்ராம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதோட எது பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சி வந்து பெருசாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பி வந்து பெருசாக இருக்கும். ஸோ இருக்கிறதுலே வந்து பெரிய சர்க்கிள் வந்து எது இருக்குன்னா ஏ தான் இருக்கும். அப்போ நீங்கள் கொடுத்துங்கிற ஆன்சரில் ஏ வந்து எது கிரேட்டர் தென்னாக இருக்கோ ஸோ அதை தான் நீங்கள் ஆன்சராக வந்து நீங்கள் எழுதணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஸோ டி கம்மியாக இருக்கும். ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ பி அதோட அதிகமாக இருக்கும். ஸோ இருக்கிறதுலே வந்து என்னது ஏ தான் வெரி லார்ஜ் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதனால் அதை தான் நீங்கள் ஆன்சராக நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு 6th ஒன்று வந்து நீங்கள் கொஷின் படிச்சுக்கோங்க. ஸோ 6th ஒன்றுக்கான ஆன்சர் வந்து பாருங்கள். ஸோ 6th ஒன் ஆன்சர் வந்து ஒரு பை வந்து வாட்டருக்குள்ளே வச்சுருக்குங்க. ஸோ அப்போ அந்த பையின்னு வரும்போது நீங்கள் 40 ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதா? அதே மாதிரி இது தோப்பை மாதிரி இருக்கிறதுனால ஸோ அதை வந்து ஒரு 40 வச்சுருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுட்டு ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து டிவைடில் எது வந்து 40 வருதோ நீங்கள் அதை தான் டிக் பண்ணணும். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி ஆப்ஷனில் தான் Q/40ε0ன்னு வருது. ஸோ அப்போ 6th ஒன்றுக்கான ஆன்சர் வந்து Q/40ε0. 7th ஒன் பாருங்கள். ஸோ 7th ஒன்றுக்கான ஷார்ட்கட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மோர் தென் பிஃபோர் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எம்பி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மோர் தென் பிஃபோர்னுங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 8th கொஷினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஸோ 8th கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ 143 ஸோ அந்த நம்பர் தெரியும். ஸோ அதில் ஆன்சர் வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ கொடுத்துருக்குற ஆன்சர் வந்து 143க்கு பதிலாக 1423 வரை தான் நீங்கள் ஆன்சராக எழுதணும். ஸோ அப்போ 4 ஆன்சரையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஸோ எது வந்து 14ல் ஸ்டார்ட் ஆகுனா ஏ தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1 = 4, <2 <3. ஸோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் வந்து நீங்கள் 143க்கு பதிலாக 1423 ஞாபகம் வச்சு ஸோ இந்த ஆன்சரை வந்து எழுதிருங்க. ஸோ 9th கொஷினுக்கான ஆன்சர் பாருங்கள். ஸோ 9th கொஷினை ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த இ வெக்டாரோட மதிப்பு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 10x i இருக்கா? ஸோ அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க. ஸோ அதே கொஷின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2ன்னு வந்து இருக்கும். ஸோ அப்போ அது ரெண்டையும் வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். அப்போனா 10 × 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20ன்னு வரும். ஸோ அப்போ 20ன்னு வரதான் ஆன்சர். ஸோ அப்போ கொடுத்துருக்குற ஆப்ஷனில் வந்து எது வந்து உங்களுக்கு 20 வருதுன்னா சி தான் வரும். என்னென்னா +20 வோல்ட். ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ 10th ஒன் பாருங்கள். ஸோ 10th ஒன் வந்து டயக்ராம் வச்சு தான் நீங்கள் எழுதணும். ஸோ இந்த டயக்ராமும் ஒரு ப்ராப்பராக இல்லை.
ஸோ இந்த டயக்ராம் ட்ரையாங்கிள் வரதும் எழுதாதீங்க, ஸோ இதுவும் எழுதாதீங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கொயரும் அந்த ஸ்கொயர்லேருந்து டவுன் ஆகிற மாதிரி டயக்ராம் இருக்கணும். ஸோ அதாவது இப்படி வந்துட்டு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி வர அந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ பி தான் வந்து கரெக்டாக இருக்குது, புரியுதா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பி தான். ஸோ 11th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஃபோன் நம்பர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 88 வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி மைனஸ் வேல்யூவில் வரக்கூடாது. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 88 வர மாதிரி எது ஆப்ஷன் இருக்குன்னா ஸோ ஏ ஆப்ஷன் இருக்குது. அப்போ 11th ஒனுக்கு வந்து என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 8.80 into 10 to the power minus 70 ஜூல். ஸோ அதுதான் ஆன்சர், நல்லா நோட் பண்ணிக்கோ. அப்போ அப்படின்னா 7 வோல்ட்டுக்கு அப்புறம் 8, 7க்கு அப்புறம் 8 வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளாக 880 மாதிரி ஞாபகம் வச்சுன்னு 8.80 தான் ஸோ இதுக்கான ஆன்சர். 12th கொஸ்டின் பாருங்கள். ஸோ 12th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரே சவுண்ட் வர மாதிரி பார்க்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சி சேம், அப்போ அந்த சிங்கிறது வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக வர மாதிரி, அப்போ சி சேம் அது வரணும். அடுத்து வந்து Q வந்து டபுளட் அப்படின்னு வரணும். ஸோ ரிமைனிங்கிறத 4 ஆன்சர் எது படித்தாலும் Q சேம், Q டபுளட், போத் Q அண்ட் C ரிமைனிங் சேம் அதெல்லாம் வேண்டாம். C சேம், அப்போ சி வர மாதிரி Q வந்து டபுளட்னு வரணும், புரியுதா? அதே மாதிரி ஃபைனலில் வந்து ஸோ Q வந்து டபுளட்னு வர மாதிரி எழுதணும். இங்கே 2 இருக்கிறதுனால நீங்கள் Q டபுளட்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதா? அப்போ 12th ஒன்னுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். அடுத்தது 13 கொஷின் வந்து ரீட் பண்ணுங்கள். ஸோ அந்த 13 கொஷினில் கெப்பாசிட்டர் ஸ்டோர்னுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கெப்பாசிட்டர் வந்து எதை ஸ்டோர் பண்ணுன்னா எலக்ட்ரிக் எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணணும். அப்போ எனர்ஜின்னு வரது தான் ஆன்சரு, அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவான்டிட்டிங்கிற வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ அந்த குவான்டிட்டியோட சிமிலராக பார்த்தீங்கன்னா டென்சிட்டி வர மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 13 ஒனுக்கு ஸோ டி தான் வந்து ஆன்சர். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி டென்சிட்டி. ஸோ கெப்பாசிட்டர் ஸ்டோர்னால் எனர்ஜி வரணும். ஸோ அப்போ எனர்ஜி டென்சிட்டி வந்து ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி இல்லைன்னா இந்த குவான்டிட்டிங்கிற வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வந்தாலும் ஸோ குவான்டிட்டியில் வந்து லாஸ்ட்டு SITY இருக்கா? ஸோ அப்போ ஆன்சர்லையும் எது எஸ், அதாவது ITY இருக்கோ ஸோ அதுதான் வந்து அதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்தது 14 கொஷினை வந்து பாருங்கள். ஸோ இந்த 14 கொஷினில் வந்து இந்த கெப்பாசிட்டர் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ அங்கே 2 மைக்ரோ ஃபேரட் இருக்குது. ஸோ இங்கே 2 மைக்ரோ ஃபேரட் இருக்குது. ஸோ அப்போ 2 வருதுன்னா அப்போ அந்த ஆன்சரும் வந்து உங்களுக்கு 2 மைக்ரோ ஃபேரட் தான் வரணும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா 2 மைக்ரோ ஃபேரட்னு இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ இந்த 1 மைக்ரோ ஃபேரட் வந்து வராது. 15 ஒன் பாருங்கள். ஸோ கொஷினை வந்து ரீட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து 1 சென்டிமீட்டர் அண்டு 2 சென்டிமீட்டர்னு இருக்குன்னா ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து 1 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் எதனா ஒன்று தான் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் 3 சென்டிமீட்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த 3ங்கிறத வந்து இந்த மெட்டாலிக்குங்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் ஞாபகம் வச்சிங்கன்னா ஸோ அப்போ M வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இங்கேயும் 3 மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் வந்து ஏ தான் இதுக்கான வந்து ஆன்சர். என்னென்னா 3 × 10⁻⁻2 கூலும். ஸோ